ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம லூப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லூப் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் போட்டுருங்க. பிகாஸ் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக ஒரு சீரியஸாக பார்த்துட்டே வரோம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த கான்செப்ட்ஸ் இப்போ நான் சொல்லித்தரேன். இந்த சீரியஸில் இருக்க கான்செப்ட்ஸ் மட்டும்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே ரொம்ப பேசிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இது புரிஞ்சாலே போதும், நீங்கள் சூப்பராக ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லூப்பிங்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். லூப்பிங்கிறது ஐட்ரேஷன். ஐட்ரேஷன்னா என்னென்னா, ஒரு செஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி பண்ணுறது. அதாவது ஒரு சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு செஞ்ச விஷயத்தையே திருப்பி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஐட்ரேஷன், அப்படின்னா லூப்பிங் சொல்லலாம். இப்போ மொத்தம் நமக்கு 2 டைப் ஆஃப் லூப்பிங் இருக்குது காமனாக. ஸோ இதையும் தாண்டி இருக்குது, பட் அது எல்லாமே இந்த 2 லூப் உள்ளே தான் காமனாக டிபெண்ட் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் இந்த 2 லூப் படித்தாலே போதும், மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்னு சொல்லி பார்த்துலாமா. ஃபார் லூப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபார் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு லூப் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபார்ன்றது தான் அந்த லூப்பிங்கோட கீவேர்டு. எதுக்கு அதை நம்ம ஃபார் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஹலோ அப்படின்ற வேர்டை 10 டைம் எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமிங்கில் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், இப்போ 10 வாட்டி நமக்கு அவுட்புட்டில் ஹலோ 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 ஹலோன்னு சொல்லி வரணும். 10 வாட்டி வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜாவா கம்பைலர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 10 வாட்டி ஹலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணினா என்ன ஆகும், ரன் ஆகுது. எனக்கு ஒரு டைம் தான் ஹலோன்னு சொல்லி வரும். பட் நமக்கு 10 டைம் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10 தடவை சிஸ்டம் ரன் பண்ணி போடுவோமா, கரெக்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கோட் எழுதிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு 10 வாட்டி ஹலோன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம 10 டைம் அப்படின்னா ஹலோன்னு சொல்லி போட்டோம். இப்போ ஒரு 20 டைம் என்ன பண்ணுவோம், 20 டைம் நினைப்பா திருப்பி ஒரு இன்னொரு 20 வாட்டி இதை காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு 20 வாட்டி வரப்போகுதுன்னு கேட்குறேன். இப்போ அதுவே ஒரு ப்ரோக்ராமில் 1,00,000 டைம்ஸில் 1,00,00,000 டைம்ஸ் கூட வச்சுக்கோங்க, இன்ஃபினைட் டைம்ஸ் நமக்கு வந்து ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வாட்டியும் கண்ட்ரோல் பண்ணிட்டே வரப்போம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணால் நமக்கு கை வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணவும் முடியாது. எப்படி இன்ஃபினிட் டைம்ஸ்னால் எப்படி பண்ணுவீங்க, பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? பண்ணிக்கிட்டே இருந்தால் ப்ரோக்ராம் ரன்னே ஆகாதில்ல. நீங்கள் டைப் அடிச்சுட்டே தான் இருப்பீங்க, கூட ரன்னே பண்ண மாட்டீங்க கடைசி வரைக்கும். அப்போ நமக்கு வந்து இது வந்து பாசிபிளே கிடையாது. இன்ஃபினிட் டைம்ஸ் பண்ணணுன்னாலோ இல்லை ஒரு 1,00,000 இல்லை ஒரு ஹியூமனால் பண்ண முடியாத டைம்ஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து அங்கே தான் நம்ம வந்து இந்த லூப்பிங் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு லூப் யூஸ் பண்ணணும், நம்ம வேறு ஏதாச்சும் வழி இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா லூப்பிங்னா என்ன சொன்னோம், நம்ம செஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி செய்கிறது, புது விஷயம் கிடையாது. பண்ண விஷயத்தையே திருப்பி பண்ண வைக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் லூப்பிங், ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம எந்த விஷயம் திருப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹலோவை பிரிண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம திருப்பி ஒரு பண்ணியிருக்கோம், 10 வாட்டி பண்ணியிருக்கோம். இப்போ 1,00,000 டைம்னா 1,00,000 டைம் நம்ம பிரிண்ட் எழுத முடியாது. அதனால் நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணி அதை ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லூப்பிங் பற்றி லைட்டாக தெரிஞ்சுட்டு வந்துடும் வாங்க. ஸோ லூப்பிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃபார் லூப். எதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் இன்னொரு என்னமோ சொன்னீங்க வைல் லூப். அது என்னென்னா சொல்லிக்கிட்டிங்கன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வைல் லூப் ஃபுல்லாக பார்த்துருவோம், சரி ஃபார் லூப் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ஃபார் லூப் அப்போ நம்ம எதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம ஸ்டார்டிங் அண்டு எண்டிங் தெரியுதோ அதுக்கு தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம லூப் பண்ண வேண்டிய இடத்துல எங்கே நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியுதோ அங்கே தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். சரி, அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வருது, ஒரு 10 வாட்டி நமக்கு வந்து ஹலோ சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லுது. நம்ம அப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் என்னது, நமக்கு வந்து ஒரு டைம் ஆரம்பித்து 10வது டைம் வரைக்கும், புரியுதா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம், கரெக்டாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அண்ட் இது வந்து 10வது டைம், கரெக்டாக. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டைம்லேருந்து 10வது டைம் வரைக்கும் பண்ண சொல்லுது. அப்போ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, 1லேருந்து 10 வரைக்கும். 1ன்றது ஸ்டார்டிங், 10 அப்படின்றது எண்டிங். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம ஹலோ சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக. கவுண்டர் வைக்கிற மாதிரி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 வர்ற வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக இவ்வளோ தான். இப்போ நம்ம அப்படியே போய் இந்த சிஸ்டம் டாட் அவுட் 10 வாட்டி அடிச்சு விட்ருவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம இப்போ தான் உண்மையிலேயே ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து திருப்பி ஜாவாவோட சின்டெக்ஸ் கொஞ்சம் கோசம் வரும். நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. அது நம்ம ஜாவா சீரீஸ் படிக்கும்போது நம்ம சின்டெக்ஸ்லாம் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ப்ரோக்ராமிங் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் நான் எழுதிட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்கோங்க போதும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபார் லூப் எழுத போகிறோம். ஸோ ஃபார் லூப் எழுதணும்னா என்ன பண்ணுவோம், அந்த ஃபார் அப்படின்னு எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. எஃப் வந்து ஸ்மால் லெட்டர் தான், எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும் ஃபாருக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எழுதிக்கலாம். அண்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அண்ட் ஐட்ரேஷன் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம்.
அதாவது இந்த ப்ரோக்ராமில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம், ஃபார் லூப் எழுது. ஃபார் லூப் எப்படி எழுதணும்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்கும் இவ்வளோ ஒரு ஐட்ரேஷன்லாம் போயிட்டே இருக்கும்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ சொல்ல போகிறோம். இந்த ப்ராக்கெட்குள்ளே அதான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபார் லூப்போட ப்ராக்கெட்குள்ளே நம்ம அதை சொல்ல போகிறோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வேரியபிள் ஜாவா எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, டேட்டா டைப் நம்ம சொல்லிவிட்டு அந்த வேரியபிளுக்கு பேர் வைக்க போகிறோம். வேரியபிள் பேர் என்னது? ஐ, இன்டிஜர் ஐன்னு சொல்லிட்டோம். இது வந்து நம்ம ஃபார் லூப்பில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ அது நம்மலாம் ஃபியூச்சரில் வேணால் ப்ரோக்ராமிங் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம சும்மா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு வேரியபிள். ஃபார் லூப்புக்குள்ளே மட்டும் தான் நமக்கு இது ஒர்க் ஆகும், வெளியே எங்கேயுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஐக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ தரணும் இல்லையா? கரெக்டாக வேரியபிள்னாலே அது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். அந்த வேல்யூ இப்போ நம்ம கொடுத்துடலாம். நமக்கு வந்து 1 சொல்லி கொடுத்துருவோம். ஏன் 1 சொல்லி கொடுக்குறோம்னா, நம்ம என்ன சொன்னோம், 1ன்றது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், 10ன்றது எண்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் வந்து 1 தான் ஸ்டார்ட்டே ஆகணும். அப்போ அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஐக்கு வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துட்றோம். அடுத்து கொடுக்குறதுக்காக நம்ம ஒரு செமிகோலன் போட்டுக்குவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஐ இஸ் ஐயோட எண்டிங் பாயிண்ட் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லியாச்சு. இப்போ எண்டிங் பாயிண்ட் என்னது? எண்டிங் பாயிண்ட் வந்து 10. கரெக்டாக? அப்போ நமக்கு என்ன சொல்லணும்னா, ஐ இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இங்கே ஈக்குவல் டு 10 ஓகே, ஏன்னா எண்டிங் பாயிண்ட் வந்து 10. அது என்னடா ஸ்மாலர் தென் 10 சொல்லி போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நம்ம 1ம் 10ம் கொடுத்தாச்சு. அப்போ நடுவில் இருக்க எல்லாமே என்ன அர்த்தம்? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரும் இல்லையா? அது எல்லாமே என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு 10 கிடையாது, 10 விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? 1லேருந்து 10 வரைக்கும்னா நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 வரணும். இந்த 2, 3, 4, 5, 6 என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாலர் தென் 10 சொல்லிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, ஈஸி தான். 1லேருந்து 10 வரைக்கும் அண்ட் 10க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸும் கூட சொல்கிற மாதிரி இந்த 2 லைனும். இப்போ இந்த 2 லைன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு லூப்பிங்கிறது திருப்பி ரன் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஐயை வந்து ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் ஐ ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயை வந்து ஒரு வாட்டி ஆட் பண்ண சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? i+1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். i++ தான். ஸோ நீங்கள் சின்டாக்ஸ் பற்றி பயப்படாதீங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன். ஸோ நீங்கள் சின்டாக்ஸ்னால இந்த வீடியோ விட்டு போயிடாதீங்க. ஈஸி தான். நீங்கள் சின்டாக்ஸ் கற்றுக்கலாம்னு பரவாயில்ல, அது நம்ம ப்ரோக்ராமிங் சீரீஸில் கோர்ஸில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஐன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி 1 சொல்லி கொடுத்தாச்சு. அண்ட் அதோட ஐ வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியாச்சு. 1லேருந்து 10க்குள்ளே இருக்கணும். அண்டு 1 இப்போ நமக்கு ஐ இது 1 தான் இருக்குது, இன்னும் 10க்கு ஏறல. அப்போ 10க்கு ஏறணும்னா என்ன அர்த்தம், நம்ம ஒன்று ஆட் பண்ணிட்டே போகணும். ஒன்று ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், இது கொடுக்கணும், i++ சொல்லி கொடுக்கணும். i++ என்ன அர்த்தம்னா, ஒன்று ஆட் பண்ணிட்டே போகணும்னு சொல்கிற அர்த்தம். இப்போ அதுவே நான் மைனஸ் போட்டேன்னா 1லேருந்து அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே போகணும்னு அர்த்தம். இப்போ அதுவே நான் இப்போ ஸ்டார் சொல்லி கொடுத்தேன்னா 1லேருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போதைக்கு எனக்கு என்ன தேவை, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. அப்போ என்ன அர்த்தம், நம்ம 1லேருந்து ஒன்று ஆட் பண்ணிட்டே போகணும்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் இதுதான் இந்த ஐட்ரேட்டிவ் சைடு. ஸோ 1 to 10 1++ பண்ணிட்டே வர போகிறோம். இதை நம்ம கண்டிஷனாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. 1லேருந்து 10 வரைக்கும் ரன் ஆக போகுது. இப்போ தெரிஞ்சு போச்சு. அண்ட் என்ன ரன் ஆக போகுது, ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக system.out.println சொல்லி கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு செமிகோலன் போட்டு விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் எழுதியாச்சு. இவ்வளோ தான். இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தடவை ஹலோன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம எத்தனை லைன் எழுதியிருக்கோம், ஒரு லைன், 2 லைன், 3 லைன். ஓகேங்களா? 3 லைன் எழுதியிருக்கோம். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, இது நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் எழுதியாகணும். நம்ம இந்த ஹலோன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை லைன் எழுதியிருக்கோம், 3 லைன் எழுதியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை டைம்ஸ் எழுதியிருந்தோம், 10 லைன் எழுதியிருந்தோம். கரெக்டாக? 10 லைன் எழுதுறது பெஸ்ட்டா இல்லை 3 லைன் எழுதுறது பெஸ்ட்டா? 3 லைன் தான் ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே நம்ம 3 லைனில் 10 லைனுக்கு பிரிண்ட் பண்ணி விட்டோம். பார்த்தீங்களா? சிம்பிள். இப்போ இதுவே நான் உங்களுக்கு ஒரு 10,000 டைம்ஸ் சொல்கிறேன். சாரி, 10,000 ரொம்ப நேரம் ஆகும், பரவாயில்ல போடுமா, ஒரு 1000 டைம் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ரன் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், வெடிக்க போது கம்ப்யூட்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் இங்கே இருக்குது, அப்படியே இழுத்துட்டே போகிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் எத்தனை இருக்குது, ஹலோன்னு 1000 டைம் ஸ்டூடெண்ட் பண்ணியாச்சு. கூட முடிஞ்சு போச்சு. இப்போ இதுவே நான் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், அது ரன் ஆகிட்டே தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் வெடிக்கும் போது இன்றைக்கி எத்தனை டைம் பிடிச்சிட்ருக்கான் சும்மா. பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இத்தனை டைம்ஸ், இது அது 1 டைம்ஸ் 100 நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. அத்தனை டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு லைனாக அடிச்சுட்டா இருப்பீங்க. ஜஸ்ட் சிம்பிள், 3 லைனில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இவ்வளோ தான் ஃபார்லூப். இப்போ நம்ம அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியாச்சு.
ஆனால் எனக்கு ஹலோன்னு சொல்லலாம் வேணாம்ப்பா, எனக்கு வந்து 1 2 3 அந்த நம்பர் சிஸ்டமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதாவது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எத்தனை நம்பர் வேணும் அத்தனை நம்பர் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள், இங்கே நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஹலோ சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோமா, அதை எடுத்து விட்டுட்டு நமக்கு வந்து ஐன்னு சொல்லி போட்டுருவோம். ஐனா என்ன அர்த்தம், இந்த நம்பர் சொல்லி அர்த்தம். அந்த நம்பர் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 1 வந்து இருக்குது. அண்ட் இந்த 1 வந்து 10 கம்மியாக தான் இருக்குது, அந்த கண்டிஷன் செக் பண்ணிடும். 1 வந்து 10 கம்மியாக தான் இருக்குது, அப்போ என்ன அர்த்தம், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்து வந்து லூப்பில் போயிடும், 1 பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் திருப்பி வரும் 2 வந்து எதுக்கு திருப்பி வருதுன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ்னா அதாவது ஐ வந்து 1 கூட ஆட் பண்ண சொல்லி அர்த்தம். இப்போ 1 + 1 2, 2 வந்து கம்மியாக தான் இருக்குது, 2 வந்து பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி 3 வரும், 4 வரும், 5 வரும், 10 வரும். 10 வந்தோடனே 10 ஈக்குவல் வந்துடும், பிரிண்ட் ஆயிடும். அப்புறம் 11 ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த 11 வந்து 10ஓட கம்மியாகவோ இல்லை ஈக்குவல்டாகவோ இருக்கும்னு சொல்லி பார்க்கும். அப்படி பார்க்கும்போது இல்லை, அந்த இடத்துல அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. அப்போ என்ன அர்த்தம்னா அங்கேயே இந்த லூப் முடிஞ்சு போயிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபார் லூப்பே ரன் ஆகும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இருக்குது. ஆனால் 11 இல்லை. பார்த்தீங்கன்னா ஏன் 11 இல்லை, ஏன் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் ஆனால் 11 இல்லை, ஏன்னா இந்த கண்டிஷனில் வரும்போது அது ஃபால்ஸ் ஆகிடுது. 11 வந்து 10ஓட பெருசாக தான் இருக்குது. 11 வந்து 10ஓட சிறுசாக ஈக்குவலாக கிடையாது. அதனால் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால அங்கேயே லூப் முடிஞ்சிடும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ இந்த லூப்பும் முடிஞ்சிடும். அண்ட் இந்த கண்டிஷன் தான் நம்ம எண்டிங் பாயிண்ட்டாக வச்சுப்போம். கரெக்டாக இப்போ நம்ம ஹவு டு அப்ரோச் ஏ ஃபார் லூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனோட அப்ரோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ஒரு ஃபார் லூப் நம்ம கோடு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கோடை வந்து நாம் எப்படி டீகோட் பண்ணி எழுதுகிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அப்படி எழுதினால்தான் நம்மளால் ஒரு ஃபார் லூப்பை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது நம்ம வந்து கோடிங்கில் ட்ரேஸ் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ட்ரேசிங்னா உனக்கே தெரியும்ல, அப்படியே அச்சா அப்படி அது மேலே வரைகிறோம்னுவாங்களே. அதே மாதிரி இந்த ஃபார் லூப்புக்குள்ள எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 10 வாட்டி பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார் லூப். இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி 0 செட் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிகிட்டே போகும். 10 கம்மியாக இருக்க நம்பர் இருக்குது அப்படின்னா என்ன தான் 0லேருந்து 9 வரைக்கும், அப்போ டோட்டல் 10 டைம்ஸ். அந்த ஒரு டைமுமே நமக்கு ஹலோன்ற வேர்டு வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இது சிஸ்டம் டாட் அவுட் டாட்லாம் போடலன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு சூடோ கோடு தான் எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சுவல் கோடு கிடையாது. ஸோ சூடோ கோட்னா கோடு மாதிரியே இருக்கிறதுலாம் நம்ம சும்மா அப்படியே ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃப்ரீ எழுதுகிற மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக எழுதியாச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ வாங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இருக்கிறதே ஃபார் லூப்பை ஈஸியாக கற்றுக்கணும்னா இந்த ஒரே ஒரு மெத்தட் போகும். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் மெத்தட். ஸோ டேபிள் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எத்தனை ப்ராசஸ்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கோடு ஒரு வாட்டி எட்டி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது, எத்தனை ஐட்ரேஷன்ஸ் இருக்குது, அண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அண்டு இதுக்கப்புறமா நான் அப்படியே சைடில் அவுட்புட் சொல்லி போட்டுக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா என்னென்ன வேரியபிள்ஸ், அதாவது என்னென்ன வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகும் அண்ட் என்னென்ன நம்ம நோட் பண்ணி வைக்கணும், எது ஞாபகம் வச்சுக்கணும் அந்த லூப்பில் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த டேப்லர் காலம்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நமக்கு வந்து ஒரு வேரியபிள் ஐன் இருக்குது. ஸோ இந்த ஐன்ற வேரியபிள் வந்து ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஒரு வேரியபிள்னாலே அது வேரி ஆகலாம். ஸோ அதனால் அதுக்கு பேர் தான் அந்த வேரியபிள். ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐக்கு வந்து ஐ இஸ் ஸ்மாலர் தென் 10 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ இந்த இது வந்து கொடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐ ப்ளஸ் ப்ளஸ் சொல்லி கொடுக்குறோம். அண்டு இந்த ஐ ப்ளஸ் வந்து நமக்கு உள்ளே வச்சுப்போம். ஏன்னா ஐட்ரேஷன்ன்றது நமக்கு அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். உள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஆஃப் ஹலோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஐட்ரேஷனே ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் அவுட்புட்றது நமக்கு இங்கே தான் ரன் ஆனது முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட்டில் என்ன வரணுமோ அப்படியே கீழே எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ இருக்குது. ஐக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ இங்கே என்னது 0 கொடுத்துருக்கோம். கரெக்டாக. ஃபஸ்ட்டு அப்போ அந்த வேல்யூ போய் இங்கே ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் ஃபஸ்ட்டு டைம் வந்து 0 போகுது. ஐ இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு உள்ளே போகுது. அதுக்கப்புறம் 0 இஸ் ஸ்மாலர் தென் 10 சொல்லி பார்ப்போம். ஸோ 0 இஸ் ஸ்மாலர் தென் 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ ட்ரூன்னு அர்த்தம். கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அதை நம்ம இப்படி உள்ளே வச்சுக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணும், கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு ஒரு டைம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள என்ன இருக்கோ அது 2000 கரெக்டாக. இப்போ நம்ம உள்ளே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். அண்ட் இதே நம்ம அவுட்புட்டில் ஒரு வாட்டி போட்டுப்போம். ஓகேங்களா. ஸோ அவுட்புட்டில் ஒரு வாட்டி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போது ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன ஆகும், அப்போ நமக்கு 0 + 1 அப்படின்னு ஆகும். அப்படின்னா என்ன 1 மாறிடும். இப்போ நமக்கு ஐயோட நியூ வேல்யூ என்னது 1.
ஸோ இப்போ i is equal to 1ன்னு சொல்லி நம்மளோட லூப்போட ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் இந்த ரவுண்டுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும், 1 is smaller than 10 சொல்லி பார்க்கும். சாரி, 1 is smaller than 10 அப்படின்னா ட்ரூ, பிகாஸ் 1 is smaller than 10 நாட் கிரேட்டர். கரெக்டாக? ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகும் ரன் ஆகும்போது இப்போ நம்மக்கிட்ட இங்கே ஹலோ தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஹலோன்றது ரன் ஆகும். நான் கேப் சைஸ் மாடி மாற்றி மாற்றி போடுவேன், அதெல்லாம் சும்மா கண்டுக்காதீங்க ஓகேங்களா, ஜஸ்ட் சும்மா தான் எழுதுறேன். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு இங்கே திருப்பி அப்புறம் ஐட்ரேஷனுக்கான ப்ளஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 1 + 1 அப்படின்னு ஆகும். அது வந்து 2 மாறிடும். ஸோ இப்படியே நமக்கு 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு நமக்கு போயிட்டே இருக்கும். எப்படின்னா 2 3 4 5 6 7 8 9 சொல்லி போகும். ஸோ இப்போ அப்படியே நான் 9க்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இழுத்து விட்டுருவோம். அண்ட் இங்கேருந்து நான் 9க்கு போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ வந்து 9 வரும் பார்த்தீங்களா ஒன் டைமில். ஸோ அந்த 9 அப்போ வந்து 9 is smaller than 10 சொல்லி பார்க்கும். 9 is smaller than 2. அது வந்து இப்போ ட்ரூ தான். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அது ரன் ஆகும். ஸோ உள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, ஹலோன்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஹலோன்றது பிரிண்ட் ஆகிறதுக்கு ரன் ஆகும். அண்ட் அதுவே இப்போ நமக்கு அவுட்புட்டில் ஒரு 9வது டைம் வந்து போய் ஸ்டோர் ஆகிடும். கரெக்டாக? 9வது டைம் வந்து பிரிண்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு இங்கே வந்து 9 + 1 அப்படி நடக்கும். அது வந்து 10 மாறிடும். அண்ட் இங்கே வந்து 10ன்றது ஆட் ஆகும். ஓகேங்களா? 10ன்றது ஆட் ஆகுது. ஸோ i is equal to 10 மாறுது. இப்போ அந்த 10 வந்து கண்டிஷனுக்குள்ளே போகும். ஸோ 10 is smaller than 10 சொல்லி பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஏன்னா 10 ஈக்குவல் தான், ஸ்மாலரோ கிரேட்டரோ கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும். ஸோ எதுவுமே ரன் ஆகாது. அதுக்கடுத்து இதுவும் ரன் ஆகுது. அப்படியே ப்ரோக்ராமும் சேர்த்தாப்புல முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட்டு நின்றுடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு மொத்தம் 10 டைம்ஸ் ஃபுல்லாக, அதாவது 0லேருந்து 9th டைம் அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டலி 10 டைம்ஸ் ரன் ஆகிருக்கும். ஓகேங்களா? 10 டைம்ஸ். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஒரு ட்ரேசிங் பண்ணுவோம். ஸோ என்ன ஃபார் லூப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது இதை நான் எப்படி நானாக போடுவேன், எனக்கு வந்து புதுசாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு கூகுளில் போகிறேன், ஃபார் லூப் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி போடுறேன். அண்டு ஃபார் லூப் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் இதுவே கொடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார் லூப் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஒரு டேப்லெட்கான மெத்தடில் போட்டு நீங்கள் படித்து பாருங்கள் வருதா இல்லையான்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்லி கேளுங்க. ஸோ ஃபார் லூப் இந்த ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லாங்குவேஜ் கண்டுக்காதீங்க, இந்த ப்ராப்ளம் மட்டும் பாருங்கள். அந்த ப்ராப்ளமுக்கு இந்த இப்போ ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு கோடு எழுதிட்டு அந்த கோடை நீங்கள் டேப்லெட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் லூப்பு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபார் லூப் கொடுத்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இவ்வளோ தான். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, பட் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நினச்ச மாதிரி மொத்தம் 10 டைம்ஸ் ரன் ஆகுமான்னு தெரியல, கரெக்டாக ரன் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டேபிள் மெத்தட் போட்டுட்டு நீங்கள் நினச்ச மாதிரி அவுட்புட்லாம் இங்கே வருதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் மிஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் ப்ரோக்ராமை திருப்பி ஆல்டர் பண்ணி கோடிங்கை பண்ணி மாற்றலாம், கரெக்டாக மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அந்த ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் டீகோட் பண்ணுறதுக்கும் கூட இந்த டேபிள் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஸோ நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ. ஸோ இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஈஸியாக இருக்கும். அண்ட் வைல் லூப் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். அதுக்கும் இதே மாதிரி டேபிள் மெத்தட் இருக்குது. அந்த டேபிள் மெத்தட் எப்படி நம்ம வைல் லூப் போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் வைல் லூப் பார்க்கலாம், பார்ட் 2ல்.